நீங்க ஆமா, உலகத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய காரணம் ஒண்ணே ஒன்று இருக்கு அப்படின்னாக்க, எவர்களுக்குள் இயேசு இருக்கிறாரோ அவர்கள் தான் அந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்க, அவர் தான் எல்லா சந்தோஷத்திற்கான ஊற்றாக இருக்கிறார். மாலை வேளை கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகிறோம். வார்த்தைகளை போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். எவர்களாலும் உதவி செய்ய முடியாத இடத்தில் நீங்கள் இருந்தாலும் தேவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். எவர்களாலும் விடுதலை செய்ய முடியாத இடத்தில் நீங்கள் இருந்தாலும் தேவன் வந்து உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. சில பேர் காத்து கூட புக முடியாத இடத்துல அவனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? ஏய், இவனை கொண்டு போய் அந்த இடத்துல அடைச்சு வைங்கடா, காத்து கூட போக முடியாத இடத்துல போய் அவன் அடைச்சு வைங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி காத்து கூட போக முடியாத இடத்துல அடைச்சு வச்சிருந்தா கூட யார் போக முடியும்? தேவனால போக முடியும். தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறபடினால் அவர் எவர்களாலும் போக முடியாத இடத்திற்குள்ளும் தேவன் கடந்து சென்று ஒரு மனிதனுக்கு உதவியையும் விடுதலையும் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. தாயின் கருவில் நம்மளை பராமரித்தது யாருங்க? தேவன். அந்த கருவறைக்குள்ள யாராச்சும் போய் பாதுகாக்க முடியுமா? கடவுள் போய் பாதுகாத்தார். நம்மளை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த பூமியில வாழும்படி செய்திருக்கிறார். இரண்டாவது, அக்கினி சூளைக்குள்ள யாராச்சும் போய் காப்பாற்ற முடியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனவங்க எரிஞ்சிட்டானுங்க. உள்ள தூக்கி போட்டவனுங்க சூப்பரா இருக்கிறானுங்க. ஏன்? விடுதலை செய்ய முடியாத இடத்துல நீங்கள் இருந்தாலும் தேவன் வந்து உங்களை விடுதலை செய்வார். சிங்க கெபிக்குள்ள தூக்கி தானியேலை போட்டாங்க. அது வரைக்கும் சரித்திரம் சொல்லுது, சிங்க கெபிக்குள்ள போன ஒருத்தன் கூட வெளியில வந்தத சரித்திரமே. அதுக்கு அப்புறமும் சரித்திரமே கிடையாது. இதுக்கப்புறமும் நடக்க போறது கிடையாது. ஆனால் ஒருத்தனுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எந்த இடத்துல விடுதலையே செய்ய முடியாத இடத்துல இருந்தாலும் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்குற ஆட்கள் யார்கிட்ட உங்கள்ட்ட சொன்னாங்கன்னாக்க சொல்லுங்க, யாருமே உதவி செய்ய முடியாத இடத்துல இருக்கிறேன், ரொம்ப நல்லதா போச்சு, இயேசுவை நம்பு, அவர் ஒருத்தர் தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும். என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, யாருனாலையும் அவங்களை விடுதலை செய்ய முடியல, ரொம்ப நல்லதா போச்சு, இயேசுவை நம்பு. இயேசு யாராலும் விடுதலை செய்ய முடியாத இடத்துல இருந்தாலும் இயேசு உங்களை விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ தைரியமா இருங்க. உங்களுக்கான உதவியின் கரத்தை தேவன் நீட்டக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி 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 ஆண்டவரே, எங்களோட பேசுவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. நாம் அறிக்கை செய்துவிட்டு வார்த்தைகளை கடந்து போகலாம். உபாகமம் 26:19 அறிக்கை செய்வோம். ஒன்றாய் சேர்ந்து சொல்லுவோம். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். நாம் அவரை பார்த்து சொல்லுவோம். நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையை தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும் பொழுது எவருடைய மனது அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதோ அந்த மனதுக்குள்ள தான் தேவன் தன்னுடைய வல்லமையை செயல்படுத்தக்கூடியவராக. மரியாள் கிட்ட கடவுளுடைய வார்த்தை வந்துச்சு தேவதூதன் மூலமாக. கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்ன உடனே இந்த மரியாள்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னாக்க கிருபை பெற்றவளேன்னு அர்த்தம். அவள் தெரியாம பேர் வச்சிருக்காங்க போல மரியாள்ன்று. அப்புறம் தான் சொல்றாரு, உன் பேருக்கு அர்த்தமே இதாம்மா, மரியாள்னாக்கா தேவனிடத்துல கிருபை பெற்றான்னு அர்த்தம். கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி கடவுள் இந்த காரியத்தெல்லாம் செய்ய போறான்னு சொல்லும் பொழுது அவருடைய மனசு ஒரு மாதிரி பதட்டப்படுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்போ தேவதூதன்கிட்ட கேட்குறா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பிரீஃப் பண்றான். உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். எப்படி அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ட்டு அவள்கிட்ட சொல்லும்போது அவள் சொல்கிறா, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. அந்த சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறாரு. மரியாதைங்க வா, உங்கள்கிட்ட தான் இயேசு பார்க்க போகிறார் ஓ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தகும். ஆனால் அப்படி சொல்லலை. அவர்கிட்ட போய் கேட்குறாரு,
இந்த மாதிரி நடக்க போகுது, ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஓகே, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்த உடனேயே தேவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் சரி, புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை தேவன் கொண்டு வரக்கூடியவராக. ஆமென். ஆண்டவரே எனக்கு அப்படியே ஆவதாக என்று எவர்கள் சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து பார்த்து ஒரு வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. எல்லாரும் சொல்லுங்களேன், கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். எல்லாருடைய வயசையும் தேவன் வந்து அப்படியே என்ன பண்ணுறாருனாக்கா ரிவர்ஸில் ஒர்க் பண்ணும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பேட்டரி போயிடுச்சுனாக்கா பேட்டரியை போட்டுட்டு முன்னாடியும் சுற்றலாம், பின்னாடியும் சுற்றலாம். அந்த மாதிரி சிஸ்டத்தை அதில் வச்சுருக்கிறாங்க. அதே போல் உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்களால் வாழ்க்கையை வந்து பின்னாடி கொண்டு போக முடியாது. நீங்கள் நினச்சாலும் உங்கள் வாழ்க்கை முன்னாடி போகிறது தடுக்கவும் முடியாது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உங்களை முன்னாடியும் கொண்டு செல்வார், உங்கள் வாழ்க்கையில் ரிவர்ஸ்லையும் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழந்து போன அந்த ஆரோக்கியம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன உங்களுடைய ஆயுள் நாட்கள் மறுபடியுமாய் தேவன் மீட்டு உங்களை மறுபடியுமாய் அந்த நாட்களை வாழும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், அந்த மாலை கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்ற வார்த்தையின்படி கழுகுனுடைய தன்மை குறித்து நான் பேசிக்கிட்டே இருந்தேன். 5 காரியங்கள் உங்களிடத்துல சொன்னேன். மைக்கு கரெக்டாக கேட்குதா? எனக்கு 2வது சவுண்ட் ஒன்று காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இது கேட்குதா? சரி, ஓகே, சந்தோஷம். உயர பறப்பது கழுகின் தன்மை. கழுகுக்கு வந்து கூர்மையான பார்க்கும் திறன் உள்ளது. கழுகு உயிருள்ள உணவை மட்டும்தான் சாப்பிடும். 4வது, கழுகு தன்னை வளர்ச்சி அடைய பண்ணி கொண்டே இருக்கும். அப்படின்னாக்க ஒரு உயரம் பறந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு தெரியும் எத்தனை அடியில் பறக்கிறோன்னு சொல்லிட்டு, எவ்வளோ உயரம் பறக்கிறோன்னு அடிக்கும் தெரியும். அடுத்து பறக்கும் பொழுது அதை விட உயர்வாய் பறக்க முயற்சி செய்து கொண்டே இருக்குமா. அப்போனா கழுகு என்ன பண்ணாங்க, வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டே இருக்குமா. 5வது, கழுகு தன் இறுதி நாட்களிலே போயிட்டு சாகிறதுக்கு முன்னாடியே கல்லறையை கட்டிட்டு இடத்த வாங்கி கல்லறையை கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே. ஆனால் கழுகு எப்படி தெரியுங்களா, கல்லர்லாம் வாங்கி கட்டுறதுலாம் கிடையாது. கடைசி நாட்கள் வந்த உடனே தன்னை மறுபிறப்புக்கு தயார்படுத்தி கொள்வதற்காக தனிமையான இடத்துல போய் உட்கார்ந்து தன்னை மறுபடியுமாய் புதுப்பித்து கொண்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் மறுபிறப்பு. ஸோ 5 காரியங்கள் கழுகினுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் தேவன் மாற்றுவார் என்றால் இந்த கழுகுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மையில் என்னென்ன தன்மைகளை மனிதனுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்து, கழுகு அதிக உயரத்திலே பறக்கும். ஆமா, மேகங்களுக்கு கீழாய் பறப்பது காகங்கள், மேகங்களுக்கு மேலாய் பறப்பதே கழுகுகள். ஏன் கழுகு உயரத்தில் பறக்குது அப்படின்னாக்க தான் எல்லா பறவைகளை காட்டிலும் உயர்ந்திருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக தான் கழுகு அதிக உயரத்தில் பறக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பறவைகளை காட்டிலும் கழுகு அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஆற்றலை தேவனே கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலை அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறபடினாலே அது அதிக உயரத்தில் பறந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை காண்பித்த, மனிதன் பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியது மனிதனுடைய தன்மை என்று சொல்லி பேசி முடிச்சாச்சு போன வாரத்தில். இந்த வாரத்தில் 2வது ஒரு பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2வது என்னன்னாக்க கூர்மையான பார்க்கும் திறன், த ஷார்ப் விஷன். கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறனை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், சில பேர்த்துக்கு கிட்ட பார்வைன்றாங்க, சில பேர்த்துக்கு தூர பார்வைன்றாங்க. எங்கள் அம்மாலாம் பைபிள் படித்தாங்கனாக்க எப்படி படிப்பாங்கனாக்க இப்படி வச்சு படிப்பாங்க. என்னம்மான்னு கேட்டாக்கா, பக்கத்தில் போனால் மங்களாகுதுப்பா, தூரம் வச்சா நல்லா தெரியுதுப்பா. எனக்கு தூரமாக வச்சா தெரிய மாட்டேங்குது, பக்கத்தில் வச்சா தெரியுது. ஸோ ஜஸ்ட் ஒரு அடி 2 அடி தூரத்தில் இருக்கிற வார்த்தைகள் எழுத்துக்களே நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு ஐசைட் இருக்கிறபடினால. ஆனால் கழுகுக்கு தேவன் எப்படிப்பட்ட பார்வையை கொடுத்துருக்கிறான்னாக்க கூர்மையான பார்க்கும் திறனை கொடுத்துருக்கிறாராம். அது எவ்வளவு ஷார்ப்பாக பார்க்கும் அப்படின்ட்டு போயிட்டு செக் பண்ணாக்க, அது ஒரு மலையின் உச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உச்சியில் இருக்கிற அந்த கழுகு மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 3 கிலோமீட்டர், எவ்வளோங்க,
3 கிலோமீட்டர் உயரத்தில் கழுகு இருந்தாலும் அது கீழே பார்க்கும் பொழுது அதனுடைய இரை இருக்கும் என்றால் அது தன் கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸை சர்ன்னு அட்ஜஸ்ட் பண்ணுமா. அட்ஜஸ்ட் பண்ணி நேராக கொண்டு போய் அந்த இரையை மாத்திரம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அந்த இரையை கரெக்டாக பார்க்கக்கூடிய அந்த ஐ சைட்டை தேவன் கழுகுக்கு கொடுத்துருக்கிறாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ இந்த வாரத்திலிருந்து ஷார்ப் விஷன் அப்படின்னாக்க கூர்மையான பார்க்கும் திறன் கழுகுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரா? மனிதனுக்கு எப்படிப்பட்ட பார்க்கும் திறனை கொடுத்துருக்கிறாரு? கழுகை காட்டிலும் தேவன் மனிதனை விசேஷித்த விதமாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறன் மாத்திரம் கிடையாது, அதோடு கூட 2 விஷயம் இருக்குதான். என்னன்னாக்க மலை மேலே உட்கார்ந்துருக்கிற கழுகு அந்த கீழே இருக்கிற தன்னுடைய இரையை பார்த்த உடனே அது என்ன பண்ணுனாக்க அதை பிடிப்பதற்காக கடந்து போகும் பொழுது 2 விஷயங்கள் அதுக்கிட்ட இருக்குமா. ஒன்று, கவன சிதறலின்றி அந்த இரையை நோக்கி பறக்குமா. 2வது, கவன குறைவு இன்றி. 2 காரியங்கள் வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று டிஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று கேர்லெஸ்னஸ். ஹல்லேலூயா. டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காதான், கேர்லெஸ்னஸும் இருக்காதான். 2 காரியங்கள். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாக்க ஒரு இறையை பார்த்துருச்சு, பார்த்த உடனே அந்த இறையை நோக்கி பயணப்படும் பொழுது அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இதை விட பெஸ்ட்டான ஒரு இறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மேலே கண்ணே போகாதான் கழுகுக்கு. ஏன்னாக்க கண்ணுனுடைய மைண்ட் செட் என்னன்னாக்கா கழுகுக்கு எதை பார்த்ததோ அதை பார்த்த ஒன்றை பிடிக்கும்படியாக கரெக்டாக அதை நோக்கி போய்கிட்டே இருக்குமா. கவன சிதறலே உண்டாகதான். ஐயோ இதையா அதையா, ஏன் முயலும் இருக்குது மான் இருக்குது, சே நாடா கடவுள் கொடுத்தா இப்படியா கொடுப்பார், ஒரே நாளில் 2ஐயும், இன்னைக்கு இதை செய்வோம் நாளைக்கு அதை சாப்பிடுவோம். அந்த கவன சிதறலே இருக்காதான், ஃபிக்ஸ் பண்ணிருச்சு மைண்டில், அதை தான் பிடிக்க போகிறேன்னாக்கா அதை நோக்கி போய்கிட்டே இருக்குமா. அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிற கழுகு கவன சிதறல் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். ஆனால் கவன குறைவும் அதுக்கு இருக்காதா. கவன குறைவுன்னு என்ன, நேராக பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஊடால வேற ஏதாச்சும் பறவைகள் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அடிச்சு கீழே விழுந்துடும். இல்லை எதிர்த்தாப்புல ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் கவனிக்கணும். அப்போ என்ன பண்ணுனாக்க கவன குறைவும் இல்லாமல் கவன சிதறலும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கேர்லெஸ்னஸும் இல்லாமல் தான் பார்த்த இரையை சரியாய் பிடிக்க திட்டமிட்டு அதை பிடிக்கும் வரைக்கும் ஒரே பார்வையோடு கூட கடந்து சென்று அதை பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கழுகு மேலே இருக்குது, கீழே பாம்பை பார்த்துருச்சு, டக்குன்னு பிடிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி பெரிய வேலைலாம் இருக்குது. அதை பார்த்தது அந்த பாம்பை பார்த்துருச்சுனாக்கா அந்த பாம்பை பிடிக்கிற வரைக்கும் கவன சிதறலே இருக்காது. இன்னைக்கு நம்ம கூட பாருங்களேன், கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு பக்கம் வெஜிடேரியன் போட்டான், இன்னொரு பக்கம் நான்வெஜ் போட்டான். வெளியில் ஒருத்தர் நிற்கிறான், வாங்க 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 வணக்கம்பா தம்பி, என்னப்பா என்ன சாப்பாடு போட்டுருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வெஜிடேரியன், இந்த பக்கம் நான்வெஜ்னா, இந்த பக்கம் வெஜ்ஜா காரமாக இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு போனேன். டக்குன்னு நான்வெஜ் பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஓடுறாங்க. பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்குது. இப்போலாம் கொடுமையாக இருக்குது, சாப்பிட கூட முடியல. ஃபஸ்ட்டு பந்தில் இலை போட்டுட்டு இருக்கிறான், ஒருத்தவங்க பின்னாடி நிற்கிறாங்க. அக்கா சொல்லுங்கக்காண்ணே, சாப்பிடுங்க தம்பி. இல்லை இல்லை அடுத்த பந்திக்கா ஏக்கா நீங்கள் இப்படி பக்கத்தில் இருந்தீங்கன்னா எப்படிக்கா சாப்பிட முடியும், என்ன தம்பி இடம் கிடைக்க மாட்டேங்குதுப்பான்னு சொல்லிட்டாங்க. அதனாலே அச்சப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு சில பேர் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. ஆனால் சில பேரை கல்யாணத்தில் பார்த்தேன், 10 பேர் கூட நில்லுடா, சேரை போட்டு கூட உட்காருங்க, கொடை பிடிச்சி கூட நில்லுங்க. நான் கரெக்டாக சாப்பிட்டு எந்திரிக்கிற வரைக்கும் அக்கா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கக்கா, இருக்கட்டும் இந்த 10 டேபிள் 9 பேர் காலி பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கீங்க, இருக்கட்டும் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், 2 பந்திக்கு நின்றுருக்கேன் தம்பி. அங்கே ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கேன், டே கல்யாணத்தில் வந்தீங்களா சட்டு போட்டு சாப்பிட்டு போனீங்களான்னு. சில பேரை பார்க்குறேன், அப்பா இந்த பக்கம் என்னது நான்வெஜ், இந்த பக்கம் என்னது வெஜ்ஜு, சரி பார்ப்போம், இந்த பக்கம் கூட்டமாக இருக்குது, சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெஜ்ஜை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். போயிட்டு வெஜ்ஜில் உட்காந்தாடி கொஞ்சமாக எலி குறிக்கிற மாதிரி குறித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை உதறிட்டு வந்தால் நான்வெஜ் டக்குன்னு இந்த பக்கம் உட்காருது, இதே கொஞ்சம் சாப்பிட்றது. வீட்டுக்கு போனால் வயிற்று அப்படியே கலக்குது, என்னன்னு தெரில. வெஜிடேரியனில் ஒன்று போட்டால் நான் வெஜிடேரியனில் ஒன்று போட்டால் வீட்டில் சொல்லுவாங்க, ஒன்றும் ஒழுங்காக சாப்பிடணும், இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு வயிற்றை போட்டு கவன சிதறல். பாருங்களேன், கல்யாணத்துக்கு போகிறீங்களா, மொய் வைக்க பத்திரிக்கை கொடுக்கும்போதே கேளுங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேளுங்க. 2மே இருக்குன்னு சொன்னாங்களா அப்பயே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நானும் மனைவி ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஏன்னா நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு வெறுத்து போச்சுங்க, வெஜிடேரியன் சாப்பிட்லாம் நாங்கள். நான் சொன்னேன் வேணாம் அப்படின்னேன். இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்டே ஆகணும். நாங்கள் போய் உட்காந்தா சாப்பாடு, சாம்பார், அப்பளம். டேய் ஏன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி போட்டீங்க, கல்யாண சாப்பாடுன்ட்டு சாம்பார் வெறும் அப்பளம் தானா, யாரும் வரமாட்டாங்க, நம்மளா போய் வாளி எடுத்து நம்மளா ஊற்றிக்கிறோம் தெரியும். ஏன்னா நான்வெஜ் பக்கம் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை கவனிப்பாங்களா இதை கவனிப்பாங்களா. சில பேருக்கு கவன சிதறல் உண்டாகிறது.
ஒரு பையன் அப்போ தான் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு போனான். பஃபே சிஸ்டம் ஃபுல்லாக பார்க்குறான், கையில் பிளேட் எடுத்துக்கிட்டான், அப்படியே சுற்றினான். போகிறான், பார்த்தான் பிரியாணி, நூடுல்ஸு, வெஜிடபிள் பிரிஞ்சு, சிக்கன் பக்கோடா, கேசரி, இது எல்லாம் ஒரு சுற்றிட்டு வந்துட்டான். ஒரு பீஸ்குள்ளே சாப்பிடல. சுற்றிட்டு வந்தவனுக்கு பார்த்தோன்னே வயிறு நம்ப ஆகி போச்சு. யோசனை, நம்ம சாப்பிடாத பொருளை சாப்பிடுவோமா, நம்ம சாப்பிட்ட பொருளையே சாப்பிடுவோமா, சாப்பிடாததை சாப்பிட்டு நல்லா இல்லாமல் போச்சுனாக்கா அதுக்கு நம்ம சாப்பிட்டதே சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப மனசு குழம்பிடுச்சு. நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, ரொம்ப சிக்கலான இடத்துல வந்து நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், எதை சாப்பிட்றதுன்னு இருக்கு, நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தவன் ஜெப நித்திரைக்குள்ளே போயிட்டான். ஜெப நித்திரைன்னு தெரியுமா உங்களுக்கு? கன நித்திரைன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னாக்க தூக்கம். ஜெப நித்திரை அப்படின்னாக்க ஜெபிக்க உட்காரும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னுவாங்க, பார்த்தோன்னா அப்படியே சாப்பிட்டுருவாங்க. அப்படியே அதனாக்க ஜெப நித்திரை. தூங்கினான் ரூமுக்குள்ளே. பஃபே சிஸ்டம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, எடுத்து வச்சிட்டாங்க. ரூமை பூட்ட போகிறாங்க. உள்ளே ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கான். டேய், யாரும் அவன் உள்ளே வந்து படுத்துட்டு எழுப்புறான். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம், தெரிப்பா நீ ஜெப வீரன் தான், சொல்லு. இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே. எல்லாம் பேக் பண்ணி போயிடுச்சிங்க. பாவிகளா, சாப்பிட்டது கூட சாப்பிடல, சாப்பிடாததே சாப்பிடல, எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஆச்சும். ஒன்றும் கிடையாது, எல்லாம் வண்டி வேனில் ஏற்றி போயிடுச்சு. எந்திரிச்சு வெளியே வர ரூமை பூட்ட உள்ளே வச்சே பூட்டிடுவாங்க. டக்குன்னு வெளியில் வந்தா என்ன அவனுக்குனாக்க கவனச்சிதறல். அப்படின்னாக்க எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, ஒரு குழப்பத்தில் போய் செபிச்சவன் ஜபத்தில் தூங்கியிருக்கான் பாருங்க. செபிச்சுட்டு வெளியே வந்துட்டு பார்த்துருக்கான், ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு சில பேர் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த காரியத்துக்காக செபிக்கலாமா, வேணாம். இந்த காரியத்துக்காக செபிக்கலாமா, அது வேணாம்பா. இந்த காரியத்திற்காக பேசி முடிச்சு பார்த்தா அரை மணி நேரம் ஆகிடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது சொன்ன காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்குது. அவருக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அதுக்கு இதுக்குன்னு போட்டு அலசடிப்பட்டு கடைசியில் ஒன்றுக்குமே ஜெபிக்காமல் போயிடுவாங்க. நான் ஒன்று சொல்லி தரீங்களா, உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம். 1000 தேவைகளுக்காகவும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு தேவைகளும் சந்திக்கப்படாது. இந்த தேவைக்கு ஜெபிக்கலாமா, அந்த தேவைக்கு ஜெபிக்கலாம்னாக்கா எந்த தேவையும் சந்திக்கப்படாது. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க மைண்டில். ஹல்லேலூயா. எப்படி கழுகு ஒரு இறையை ஃபிக்ஸ் பண்ணி தூக்குதோ அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக செபித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக செபிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்துக்காக செபிங்க. எது பேசிக்கான ஒரு காரியம், வேலை ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்றால் ஃபர்ஸ்ட் அந்த வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த வேலையில் ஜெபிக்கும் போது கவனச்சிதறல் உண்டாக வீட்டுக்காரருக்கு எவ்வளோ சம்பளம் கேளுங்க, 2 கோடி ஆண்டவர் பார்ப்பார். எத்தனை சைபர் சொல்லு, 1 10 100 1000 லட்சம் கோடி சரியாக வரமாட்டேங்குது. கேட்கவே சரியாக வர மாட்டேங்குது. செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ இதாக இருக்கும். கேட்கும் போது 2 கோடி கேட்குறது என்னது, ஏதோ ஒரு கேட்போம், குண்டாமதுக்கான்னு கேட்குறது, இதை கொடுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு. எப்பயுமே செபிக்க போகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன காரியங்கள் தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மைண்டில். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நியாயமாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ஆண்டவரே, அது ஒரு அரை கிரவுண்டில் கட்டி முடித்த வீடா, எல்லாம் சிறப்பான ஒரு வீடாக இருக்கணும் ஆண்டவரே, அந்த வீட்டுக்கான செபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் நியாயமான செபிவோம். ஆண்டவரே, பார்த்தேன் நான் உரகடத்தில் ஒரு 30 ஏக்கர் இருக்கும். அவர் பார்ப்பார், ஸ்கொயர் ஃபீட்டு கணக்குன்னு கேட்குறாங்க, ஏக்கர் கணக்கில் கேட்கலாம். அதற்குரிய நிலை, அதற்குரிய விசுவாசம் வரும்போது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். பெரிய காரியங்களை வச்சு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமே போகிறது வாழ்க்கையில். நான் சொல்லட்டுங்களா, உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன காரியங்களை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள அது உங்களை பெரிய காரியங்களை அடைவதற்கு உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடியதாக. பையன் எவ்வளோ மார்க் வாங்குறான், ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிட்டு இருக்கான். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? 200. பரீட்சை 100க்கு தானே. ஐயோ 100க்கு மாற்றிட்டாங்களா? கேட்குது 200 300. ஒரு பையன் பாருங்க, அவங்க அப்பாட்ட 110 போட்டு போயிருக்கான். 10 மார்க் தான் வாங்கியிருக்கான் 100க்கு. பக்கத்தில் 1 110 போயிட்டான். அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னடா மௌனே 100க்கு 110 போட்டுக்கு வாத்தியார் தப்பாக போட்டாரான்னு. இல்லைப்பா, எல்லோரும் 100 மார்க் எடுத்தாங்க, நான் நல்லா படித்தேன்னு வாத்தியார் எனக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு 110ன்னு சொன்னார். வீட்டில் ஒரே பாயாசத்தை வச்சு பையனுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டாக்கா 100க்கு 110 வாங்கிட்டானா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பையன் ஜஸ்ட் பாஸ் வாங்குறானா, ஆண்டவரே என் பையன் அடுத்து 60 மார்க் வாங்கணும், அடுத்து 80 மார்க், அடுத்து 100 மார்க், அடுத்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய அளவுக்கு என் மகன் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு படியாய் நீங்கள் உயரும் பொழுது அது உங்களுக்கு உந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக. எடுத்தோடனே நான் மலை உச்சிக்கு போவேன்,
சரிஞ்சு விழுந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் 10 அடி இருங்க, 20 அடி இருங்க, 50 அடி இருங்க, 100 அடி இருங்க, அப்படியே வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருங்க. கழுகு தன்னை அப்படிதான் வளர்த்து கொண்டே இருக்குமா. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்கும், அப்புறம் 2 கிலோமீட்டர், அப்புறம் 3 கிலோமீட்டர், அப்புறம் 4 கிலோமீட்டர், தன்னுடைய கண் பார்வையை அதிகரித்து கொண்டே இருக்குமா. அப்பதான் அதனுடைய இரையை பிடிக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கழுகுக்கு கூர்மையான பார்க்கும் திறனை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் மனிதனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும் இல்ல. பாருங்க, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வெவ்வேறு ஆற்றலை கொடுத்த தேவன் மனிதனுக்கு மாத்திரம் எல்லா உயிரினத்தையும் ஆளக்கூடிய ஆற்றலை கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வெவ்வேறு ஆற்றலை தேவன் கொடுத்திருந்தாலும் மனிதனுக்கு மாத்திரமே எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆற்றலை. அதனால தான் ஆதியாகமம் 1 பார்க்குறோம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்துட்டு கடைசி யாரை சிருஷ்டிக்கிறாரு? எதுக்கு ஆதாம கடைசியில் சிருஷ்டித்தாரு? இல்லை ஃபஸ்ட்டே சிருஷ்டித்திருக்கலாம், ப்ரோக்ராம் மாறி போச்சு, சரி கடைசியில் அவனை சிருஷ்டித்துலாம் தள்ளி வச்சிட்டாரா? கிடையாது. எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன், எல்லாவற்றையும் கடந்து சிறப்பானவனாக தேவன் அவனை உருவாக்கும்படியாக அவனை கடைசி சிருஷ்டிப்பாய் தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன்தான் அதுக்கு கீழே தான் எல்லாமே என்ற ஒரு மனநிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் எல்லாவற்றையும் படைத்து. யார் பேர் வச்சது எல்லாத்துக்குமே? எல்லாத்துக்கும் கூட்டு சொல்றாரு, அதான் இது எல்லாத்துக்கும் பேர் வைடா அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான் பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்போ நான் சொல்றேன், கழுகுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் என்றால் அந்த கழுகையும் ஆளக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். நீதிமொழிகள் 4 25வது வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நீதிமொழிகள் 4:25 இப்படியா எழுதுறாரு, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. ஆமா, உன் கண் இமைகள் செவ்வையாய் பார்க்க கடவது. பார்க்க கடவது. பாருங்க ஆங்கிலத்தில் எப்படி எழுதுனாக்கா, ரைட்டு ஸ்ட்ரைட்டு. ஹல்லேலூயா. ரைட்டு ஸ்ட்ரைட்டு. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது எத்தனை பேர் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறீங்க? யாருங்களாச்சும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. உட்கார சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டு ஓட்டுறான்னு சொன்னோன்னே ஹேண்ட்பேரை பிடிச்சிட்டு அப்படியே சாயிறது ஒரு பக்கமாக பிடிச்சோம், அப்படியே நிமித்தி உட்கார வைப்பாங்க. டேய் ஃபஸ்ட்டு ரைட்டாக உட்காரு அப்படின்னா பிடிச்சி உட்காருங்க, ஸ்ட்ரைட்டாக பாரு. அப்படியே பெடல் மிதிக்கும் போதே கண்ணு கீழே போகும். திருப்பி டை ஒழுங்கா உட்காரு, ஸ்ட்ரைட்டாக பாரு. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கே ரைட்டாக உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியும். ஒரு பேசிக்கான ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கே ரைட்டாக உட்காந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். அதான் நீதிமொழிகள் எழுதுறாரு, உன் கண்கள் உனக்கு முன்பாய் நேராய், உன் கண் இமைகள் உனக்கு முன்பாய் செவ்வையாய். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இப்போ கழுகு ஒரே விஷயத்தை குறிப்பாய் பார்த்து அதை அடையும் மாதிரி சரியாய் அது செயல்படுகிறது போல உன் கண்கள் நேராய் நோக்கணும், உன் கண் இமைகள் செவ்வையாய் பார்க்கணும். அப்ப சரியா பார்க்கணும், ஸ்ட்ரைட்டா பார்க்கணும், ரைட்டா பார்க்கணும். எதை பார்த்தாலும் சரியானதை பார்க்க பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சில பேர் எதை பார்த்தாலுமே தப்பான கண்ணோட்டத்திலே பார்ப்பாங்க. இந்த மாதிரி தப்பு நடந்துருமோ, அந்த மாதிரி தப்பா முடிஞ்சிருமோ, இந்த மாதிரி தப்பாக கையை விட்டு போயிடுமோ, நம்மளுக்கு வராமல் போயிடுமோ, நமக்கு லாஸ் ஆகிடுமோ. எப்பயுமே அவங்களுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னாக்கா ராங்கான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராங்காக யோசிக்கிறவங்க வாழ்க்கையில் ரைட்டாக வாழவே முடியாது. ரைட்டாக யோசிக்கிறவங்க வாழ்க்கையில் ராங்காக போகவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், சின்ன காரியங்களாக இருந்தாலும், ஃபஸ்ட்டு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனக்கு இதை தேவன் கட்டாயமாக செய்வார். ஹல்லேலூயா. அந்த பார்வை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான வழிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் அடிக்கடி என்னுடைய செய்தியில் சொல்லுவேன், மலையிலிருந்து பனிக்கட்டிகளில் பனிமலையிலிருந்து சறுக்கிக்கிட்டு போகிற ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் அநேக ஆண்கள் கலந்து கொண்டாங்க, ஒரே ஒரு பெண்மணியும் கலந்து கொண்டாங்க. அந்த பெண்மணியும் அந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த போட்டியில் ஸ்டார்ட் பண்ணி விசில் அடித்தோன்னே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பனிமலையில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மரங்கள் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் மோதாமல் அவங்க கடைசியில் யார் கீழே இறங்குறாங்களோ, ஃபஸ்ட்டு வராங்களோ, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். எல்லாரும் இறங்குறாங்க. போகிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல, ஒரு மலையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு மரத்தில் சிக்கி தோற்று போயிடுறாங்க. ஒரு பெண்மணி மட்டும் கரெக்ட்
போயிட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துல நின்றுடுறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கப்படுகிறது. அவங்க கிட்ட கேட்டாங்க, ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து கொஞ்சம் பலவீனமானவர்கள் தான், ஆனால் அவ்வளோ பெரிய ஆண்களே வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் எப்படி கரெக்டாக அந்த மலை உச்சியிலிருந்து அடிவாரத்தை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாரும் மரத்தில் இடிக்கக்கூடாதுன்னு நினச்சி ஸ்கேட்டிங்ஸ் போய்கிட்டு இருந்தாங்க. என் மைண்டில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, நான் மலையின் உச்சியில் இருக்கும் பொழுது நான் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் பயணப்படுகிறேன் என்று சொல்லி நான் வழிகளை மாத்திரமே பார்த்து பயணப்பட்டபடியினாலே மரங்கள் என் கண்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயத்தை கிடைக்கணும், முடியணும், நடக்கணும்னு நினச்சிட்டிங்கனாக்க அது மேலே மட்டும் பார்வை வச்சிங்கனாக்க வேறு எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நமக்கு வேண்டியதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பேதுருவை கூப்பிட்றாரு இயேசு, படகுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, நீரே என்றால் நானும் நடந்து வரும்படி எனக்கு அருள் செய்யும் அப்படின்றான். வா ராஜா அப்படின்றாரு. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை பார்த்து போய்கொண்டே இருக்கிறான், அழகாக நடந்துக்கிட்டே இருக்கிறான், கடல் மேல் நடந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடல் மேலே அலைகள் வந்து ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த அலைகள் மேலே காலை வச்சு நடந்து இயேசுவை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கிறான். இயேசுவை நோக்கி பார்த்து போகிற வரைக்கும் அவன் அடிகள் ஒன்றும் பிசகாமல் போய்கிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருக்கிற போட்டில் இருக்கிற பக்கிங்க தான் ஏதாச்சும் ஒரு சிலுமிசம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். விசில் அடிச்சிருக்குங்க. பேதுரு பார்த்தே அப்படின்வாங்க. அது திரும்பினா பார்த்துங்க, டபக்குன்னு சாயுது ஒரு பக்கமாக. கால் உள்ளே போனோன்னு ஆண்டவரே என்னை ரட்சியும்ன்றான். தலைவர் சரண வந்து டக்குனு கையை பிடிக்கிறாரு, பிடிச்சி தூக்கிட்டு ஏன் பயந்த, ஏன் சந்தேகப்பட்ட, நல்லா தானே வந்துக்கிட்டு இருந்த. அந்த இடத்துல உனக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீ என்னை பார்த்து வந்துக்கிட்டே இருந்தனாக்க எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாது. நீ என்னை எப்போ பார்க்குறத நிறுத்துறியோ அப்போ எல்லாமே உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ லைஃப்பில் நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அந்த விஷயத்தை அடைகிற வரைக்கும் அதனுடைய கவனமாக மாத்திரமே இருங்கள். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உன் கண்கள் எப்படி பார்க்கணும்? நேராய் பார்க்கணும். கண்ணிமைகள் எப்படி பார்க்கணும்? செவையாய் பார்க்கணும். அப்படின்னாக்கா ரைட்டானதை பார்க்கணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். வாழ்க்கையில் எப்பயுமே இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உலகத்தார் பார்க்கறது போல பார்க்கக்கூடாது, உலகம் சொல்கிறபடி கேட்கக்கூடாது. உலகத்தார் இது நடக்காது, இது வராதுன்னு சொன்னா அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும், வசனத்தின்படி இது எனக்கு தேவன் செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ சைக்கிள் ஓட்டுறதுக்கே ரைட்டாக உட்காந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தான் சைக்கிள் ஓட்ட முடியும்னாக்க உங்களுக்கிட்ட கத்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சத்தியத்தை இன்னைக்கு கடவுள் உங்களிடத்தில் பேசுகிறாரு. சில பேர் வந்து வாழ்க்கையை வந்து கசந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இந்த பாலாப்போன வாழ்க்கை, இந்த பாலாப்போன பிறந்ததற்கு, இந்த வாழ்க்கை வாழ்றதற்கு, ஐயா யோபு சொல்றது போல நான் முதிரா பிண்டமாக என் தாயின் கருவறையிலேயே அழித்து இருந்தால் நலமாக இருக்குமே அப்படின்றான். அதே போல சில பேர் ஏன்டா பிறந்தோம், ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு தெரியாம யோசிச்சு கசந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தேவன் பரிசாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு கிடைக்காத பிறப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் தவறான எண்ணத்தோடு வாழ்கிறபடினாலே வாழ்க்கை தவறாகி கொண்டிருக்கிறது. சரியான எண்ணத்திற்குள்ள வாருங்க. சரியான எண்ணத்திற்குள்ள வரும்பொழுது என்ன நடக்கும்னாக்க, என்னை கடவுள் படைத்திருக்கிறார், எனக்கான நல் வாழ்க்கை கடவுள் வைத்திருக்கிறார், நான் நல்லா தான் இருப்பேன். சாபத்தை நம்புகிறவர்களை சாகடிக்கும் வரை சாபம் விடாது, ஆசீர்வாதத்தை நம்புகிறவர்களை வாழ வைக்கும் வரை ஆசீர்வாதம் விடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, சாபத்தை நம்புகிறவர்களை சாகடிக்கும் வரை சாபம் விடாது, ஆசீர்வாதத்தை நம்புகிறவர்களை வாழ வைக்கும் வரை ஆசீர்வாதம் விடாது. எதை நம்புறீங்க? சில பேர் சாபத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், எங்க முன்னோருடைய சாபம் தொடர்ந்து வருதாயா, எங்களுடைய முன்னோர் செய்த சாபம், எங்கள் அம்மா அப்பா செய்த தவறு, அந்த குற்றம், அந்த பிழை, அந்த காரியங்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதாங்க. அதனால தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை, அதனால தான் என் உடல்நிலை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எல்லாமே சரியில்லாத இருக்கிறத பார்க்கும்பொழுது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் முன்னோருடைய சாபம் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த சாபத்தினால தான் என் வாழ்க்கை இப்படி, நான் சாபப்பட்ட ஒரு பிறப்பாக பிறந்து சாபபோத்தோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது எவர்கள் நம்பி வாழ்கிறார்களோ அவர்களை சாகடிக்கும் வரை சாபம் விடாது. ஆனா ஒரு நற்செய்தி, எனக்காக இயேசு சிலுவையிலே எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்தார், என் வியாதியை சுமந்தார்,
என்னுடைய வறுமையை சுமந்தார், என்னுடைய சாபத்தை சுமந்தார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மோசமான காரியங்களையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினாலே இனி என் மேலே சாபம் வேலை செய்யாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தொடுகிறதை எல்லாம் தேவன் எனக்கு வெற்றியாக்கி கொடுப்பாரு. நான் எதை எதிர்பார்க்கணும் அதை கர்த்தர் எனக்கு கிடைக்கும்படி செய்வாரு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நம்புங்க சார், சாபத்தை நம்பாதீங்க. ஆபிரகாம் சாபத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏதோ எங்கள் அம்மா அப்பா ஏதோ உங்கள் முற்பதாக்கள் செஞ்ச சாபம் தான் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இத்தனை ஏஜ் அது கடந்து கூட இதை வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதேன்னு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனை வந்து சந்தித்து அவனை சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. அந்த வார்த்தை அவன் காதில் கேட்குறான். சார் நான் சாப பிறப்பு சார், என் குடும்பம் ஏதோ சாபத்தை பண்ணியிருக்குது, அந்த சாபத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் மாத்திரமே, அது தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த தேவனை எவர்கள் நம்புகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாகத்தான் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் அவங்களுடைய விதி. இந்த மாலை வேளை உங்களை ஆலயத்தில் தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் உங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சாபம் உங்ககிட்ட வேலை செய்யாது. பருப்பு 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 வேகாது. எல்லா இடத்துலையும் வெந்திருக்கும், உங்ககிட்ட வந்தா பருப்பு வேகாது. எல்லா இடத்துலையும் சாபம் வேலை செய்யும், உங்ககிட்ட சாபம் வேலை செய்யாது. ஏன் தெரியுங்களா? சாபத்தை தன்மேல் சுமந்து அந்த சாபத்திற்கான பாவ நிவாரணத்தை செலுத்தி பாவ விமோச்சனத்தை உண்டாக்கி நம்மளை விடுதலையாக்கி இன்றைக்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகளா இயேசு வைத்திருக்கிறபடினாலே நம்ம கிட்ட ஆசீர்வாதம் மட்டும்தான் வேலை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால உங்களுடைய கண்களில் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்? நேராக பார்க்கணும், செவ்வையாய் பார்க்கணும், சரியானதை பார்க்கணும், தப்பானதை பார்க்கக்கூடாது. தவறையும் தவறினவர்களையும் தவறு செய்கிறவர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறவன் நிச்சயம் ஒரு நாள் தவறி போவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, என்ன போடுறது தெரியுங்களா? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். யாரை பார்த்துருக்கணும்? உத்தமனை நோக்கி இருக்கணும். செம்மையானவனை பார்த்திருக்கும் பொழுது அவர்களுடைய முடிவு சமாதானம் என்றால் அவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிற என்னுடைய முடிவும் சமாதானமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ வாழ்க்கையில் யாரை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, எதை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வந்தாலும் உடனே நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. முதலே கடவுளுடைய வார்த்தையின்படி திங்க் பண்ணக்கூடியவர்களாக மாறுங்க. துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. சார் துர்ச்செய்தி கேட்டாக்க பயம் வருமா வராதா? அந்த காலத்துலலாம் வந்துட்டு தந்தி வந்துச்சுனாலே வாந்தி வந்துடும். என்னதுங்க? ஆமாம், தந்தின்னு சொன்னாலே போதும், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே வாந்தி வந்துடும். ஐயோ தந்தியா, என்ன நல்ல விஷயமா கூட இருந்திருக்கும். தந்தி அப்படின்னாலே நினச்சிப்பாங்க என்னன்னாக்க யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அதான் தந்தி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தந்தி வந்துச்சுனாலே ஒரு பதட்டம் வருது போல, துர்ச்செய்தியை கேட்கும் பொழுதே பதட்டம் வரக்கூடாது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்பும் பொழுதுதான் திடன் உண்டா இருக்கும். ஏன்? இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது லாசரு என்னவா இருக்கான்னு சொல்லி தந்தி வந்துச்சு. தந்தி வருது, இயேசு ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிருக்கிறாரு, தந்தி அனுப்புறாங்க, ஜி உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறார் ஜி, ஐசியூவில் வச்சுருக்காங்க, சீக்கிரம் வந்து கடைசியாக மூஞ்சி பார்க்குறாந்தா பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் பண்ணிட்டுருக்கிறாரு. சார் என்ன சார் உங்கள் ஃப்ரெண்டுன்றாங்க, நீங்கள் திருப்பி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு தெரியும் மரணத்திற்குள் சென்றவனையும் மறுபடியும் உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றலை பிதா எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே வியாதியில் போய் அவனை சுகமாக்குறது கிடையாது, மரணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஊரில் இருந்து ஊழியத்தை பண்ணிட்டு கடந்து போகிறாரு. லாசருடைய அக்கா சொல்கிறாங்க, நான் அழுகுது. அந்த சீனை நல்லா கிரியேட் பண்ணி பார்க்கும்போது கண்ணு கலங்குது. தந்தி அம்சமே வந்திருந்தேனா கடைசியாக அவன் மேலே கையை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் சுகமாயி கொஞ்ச நாள் என் கூட உயிரோடு இருந்திருப்பானே, போயிட்டானே, அல்பாயுசில் போயிட்டானே. ஏச்சு சொல்கிறாரு அவன் உயிர் தெளிந்திருப்பான். இந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமீன், கடைசி நாட்களில் என்னுடைய தம்பி உயிரோடு எழுந்திருப்பான். அவர் சொல்கிறாரு, பக்கி கடைசி நாட்களில் கிடையாது, இப்போ என்னதுங்க? ஆமாம், கடவுளுக்கு போஸ்ட்பான் பண்ணுற வேலையே கிடையாது. எல்லாம் இருந்தாலும் அப்பயே செட்டில் பண்ணி முடிச்சுக்கிட்டே இருப்பார். போய் கல்லறிட்ட நிற்கிறார், நின்று லாசருவே
வான்னு சொன்ன உடனே அவன் எந்திரிச்சு வரான் பாருங்க. நான் சொல்றேன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனா ஒரு 12 வயசு பொண்ணு வீட்டில் என்ன பண்ணிருந்துச்சு? மரண அவஸ்தை. மரண அவஸ்தைன்னா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் மரண அவஸ்தைனா? ஹலோ, எங்கள் அம்மா கிட்ட நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா கிட்ட பார்த்துருக்கிறேன். மூச்சு இழுத்து அப்படியே அந்த டைம் அந்த உயிர் அவங்க வெளியில் போகும் பொழுது நம்மளுக்கே பார்க்க முடியாது. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ வேதனை போகிறாங்களேன்னு சொல்லி சகிக்க முடியாத இந்த மரண அவஸ்தை. அந்த 12 வயசு பொண்ணுடைய அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்பானால இருக்க முடியல. அவர் சொல்கிறார், நான் போய் இயேசு எப்போனாலும் கூப்பிட்டு வந்துடுறேன். அந்த மனுஷன் காலில் விழுந்தாச்சும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவர் வந்து தொட்டா சுகமாயிரும் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், எனக்கு ஏதோ விசுவாசம் வந்துருச்சு, நம்ம இயேசுவை கூப்பிட்டு வந்துட்டு இயேசுக்கிட்ட வேகமாக வரான். வேகமாக வந்து இயேசுவும் பார்த்துட்டான். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இயேசுகிட்ட சொல்கிறான், இந்த மாதிரியா வாடா போகலாம். என்னடா இந்த கடைசி நிமிஷத்தில் வருவேன், ஒரு 1 hour முன்னாடி செத்துருக்க கூடாது, வாடா அப்படின்னு கிளம்புறாரு. பின்னாடி ஒரு அம்மா என்ன பண்ணுது, துணியை பிடிச்சி இழுத்து சுகமாயிடுச்சு. திரும்பி பார்க்குறாரு, என்னை யார் தொட்டது? இந்த 12 வயசு பொண்ணுடைய அப்பா இருதயம், சார் வாங்க சார், இவ்வளோ பேர் இருக்காங்க, யார் தொட்டது? எவ்வளோ பேர் தொடுவான் சார், இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? சீசர்கள் சொல்கிறாங்க, ஜி இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாமா? இவ்வளோ பேருக்கு இருக்கிறாங்க, யார் தொட்டதுன்னு கேட்டால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்க்குறாரு, நீங்கள் வருஷம் முழுக்க இப்படி தானே இருப்பீங்க, 10வது தாண்டவே மாட்டீங்க, SSLC பாஸ் ஆக போகிறதே கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். அந்த பொண்ணு சொல்கிறா, சார் நான் தான் சார் தொட்டேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, நான் சுகமாயிட்டேன். அந்த 12 வயசு பொண்ணு அப்படியே துடிக்கிறான். ஏமா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாட்சியை சொல்லி முடியும், சுருக்கமாக. நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், நான் டாக்டரை பார்த்தேன், நான் செலவு பண்ணேன். நான் பழைய சர்ச்சில் பாஸ்டர் சாட்சி பகுதின்னு கொடுப்பாரு. சாட்சி பகுதி முக்காடை போட்டுட்டு மைக்கை பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 நிமிஷம் இடைவெளி கொடுக்கப்படும். 1க்கு 2க்கு போகிறவங்க போயிட்டு வந்துடுங்க, டீ காப்பி குடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு படத்தில் சொல்கிற மாதிரி முக்காடை போட்டு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன். காலையில் எந்திரிச்சு காலையில் 5 மணி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு? நைட் 8 மணிக்கு கடவுள் அற்புதம் பண்ணியிருப்பார். 5 மணிக்கு எந்திரிச்சிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் இப்படியாக இருந்தேனா, நான் போனேனா, வந்தேனா. ஊழியக்கார் பார்ப்பார், தெரியாமல் மைக்கை கொடுத்துருவோம் போல, மைக்கை இப்போ வாங்கவும் முடியல. அப்புறம் பாஸ்ட் உஷாராயிட்டார். என்ன பண்ணிட்டானாங்க, பாஸ்ட்டை மைக்கு கொடுத்துருவாரு, பேசிக்கிட்டே இருப்பாங்கள்ல. அப்புறம் மைக்கு பையன் உட்காந்துருப்பான், டக்குன்னு மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஐயா மைக் கேட்கலையா? அம்மாவுக்கு அந்த வேறு மைக் கொடுங்க, அம்மா நீங்கள் வாங்கம்மா, அப்படியே கூட உட்கார வச்சுட்டு அடுத்த ஆள்கிட்ட சாட்சியை கொடுப்பார். யோசிச்சாரு, இவங்ககிட்டலாம் சாட்சியை கொடுத்தா நம்ம பிரசங்கம் பண்ணவே முடியாது, ஏன்னா இவ்வளோ நீட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாட்சியை கட் பண்ணிட்டாரு. அதோட கோஷ்டி ஒன்று அந்த அம்மா அங்கேருந்து வந்திருக்கு போல. அந்த அம்மா பெரிய சாட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, பணங்கள் எல்லாம் செலவழித்து ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக இருந்து ஒருத்தவங்க சொல்கிறதை கேட்டு நான் வஸ்திரத்தை ஓரத்தாலும் தொட்டால் சுத்தமாவன்னு சொல்லிட்டு 12 வயசு பொண்ணுடைய அப்பா பார்க்குறான், என் பொண்ணு செத்துச்சு, நீ எங்கே இருந்தாலும் விட மாட்டேன், வீடு தேடி வந்து வெட்டுவேன் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு செய்தி வருது, பொண்ணு பார்க்குறான் அந்த அம்மாவை, பொண்ணை கொன்னுட்டு நீ உயிரோடு இருப்பியா? கூட்டம் முடியட்டும், உனக்கு இருக்குது ஆறுதல் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏசு அவன் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாரு, அட பாப்பா நீ வேறப்பா. அந்த பொண்ணு சாக கடந்த பொண்ணு வந்து கை வச்சு சுகமாக நினச்சிட்டு இருந்தேன், செத்த போச்சுன்னா அப்புறம் விசுவாசம் உள்ளவனாக சொல்கிறேன், விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன்? நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். சார், செத்து போனால் உயிரோடு கொண்டு வரக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் தேவகுமாரன் பெற்றிருந்தபடியினாலே அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கிட்ட போனாக்கா ஒரு கும்பல் அழுதுகிட்டு இருக்குது. மதுரையை சார்ந்த 4 பாட்டிகள் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. இயேசு போறாரு, வழி விட மாட்டேங்குதுங்க. அவர் இந்த பக்கம் போறாரு, இந்த பக்கம் அழுகுதுங்க. சரி, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் அழுகுதுங்க. பார்த்தாரு, ஃபர்ஸ்ட் இந்த டிக்கெட் முதல்ல நவுத்துன்றாரு, எல்லாரும் வெளியே போ போ போ, நாளைக்கு நீ செத்து போயிருப்போ அந்த பக்கமா அடிச்சு தள்ளிட்டு உள்ள போறாரு. உள்ள போய் அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடிச்சு, தலித் தகூமி, சிறு பெண்ணே. அங்க இருக்கிறவங்களாம் பார்த்தாங்க, யார்ப்பா அது, செத்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, வந்து சிறு பொண்ணை எழுந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தை அவளுக்குள்ளே போய் ஜீவனாய் மாறியது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் சார், வார்த்தைக்குள்ள தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாத்திரைக்குள்ள சுகத்தை வைத்திருக்க முடியும் என்றால் வார்த்தைக்குள்ள தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். அப்ப துர்ச்செய்தியை கேட்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏன்? எந்த ஒரு துர்ச்செய்தியும் நற்செய்தியாய் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி பார்க்கணும் வாழ்க்கையில? எல்லாவற்றையும் ஸ்ட்ரைட்டா பார்க்கணும்,
ரைட்டாக பார்க்கணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், ரைட்டாக பார்க்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். சங்கீதம் 1 8ஆம் வசனம் 3ஆம் வசனம் வேகமாக வாசி. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் 2 3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த தியானமாக இருக்கிற மனுஷன் தான் கவனமாகவும் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். தியானம் பாருங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸர் எடுத்துக்கலாம். பாக்ஸருக்கு எவ்வளவு நேரம் பாக்ஸிங்க்கு பயிற்சி கொடுக்குறாங்களோ அதே நேரத்தை அவனுக்கு தியானத்திற்கான பயிற்சியையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளோ ரிங்கில் நின்று அடித்து அவன் ட்ரைனிங் எடுக்கிறானோ அதே ஈக்குவலண்ட்டான டைமை மெடிடேஷனுக்கு கொடுப்பாங்களே, தியானம் பண்ண சொல்லுவாங்களே. ஏன் அப்படின்னாக்க அவன் தியானம் பண்ணும் பொழுது அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அவனுடைய எல்லா காரியங்களையும் ஒருநிலைப்படுத்தி அவன் ரிங்குக்குள்ளே போய் நிற்கும் பொழுது அவன் தன்னை எதிராக இருக்கக்கூடிய ஆப்போனன்ட்டினுடைய முகத்தை மாத்திரமே பார்த்து சண்டை செய்யக்கூடிய அந்த ஒருநிலை வர வேண்டும் என்றால் அவன் தியானம் செய்தால் தான் ஒருநிலை வரும். ஹல்லேலூயா. ரிங்குக்குள்ள இருக்கும் பொழுது மைக்கில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாக்ஸருக்கு எய்த்தா போட்டிறவனுக்கு பின்னாடி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க, கத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லா காரியங்களையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போனன்ட் வந்து இவன் அடிச்சு தள்ளிடுவான். ஆனால் சண்டை போடுகிறவன் அவனும் ஆப்போனன்ட்டை மாத்திரம்தான் பார்த்து சண்டை போடணும். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு இடத்துல பிரசங்கிக்க முடியாதுன்னு அழைத்திருந்தாங்க. அங்கே நான் பிரசங்கிக்க போயிருந்திருந்தேன். அங்கே ஒரு 70-80 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு கம்பில் சாஞ்சு உட்காந்துருந்தாங்க. அவங்க பூரண பெந்தகோஸ்து. என்னதுங்க? குண்டு கிடையாது, பிந்துகோஸ் கிடையாது, பெந்தகோஸ்து. ஒரு சாஞ்சு சாரி வெயிட் சாரி சாஞ்சு உட்காந்துருந்தாங்க. நான் போய் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணேன். பிரசங்கத்தில் போனேன். எல்லா ஜனங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லா ஜனங்களுக்குள்ளே வார்த்தை உள்ளே போகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆவியானவருடைய அந்த ப்ரெசன்ஸ் ஜனங்களுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்க ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஆமேன்றாங்க, அலையிலேன்றாங்க. இந்த அம்மா உட்காந்து அம்மா நான் பார்த்தேன், ராஹா நம்மளுக்கு வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்குமா, நம்ம ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் சண்டை போட்டது இல்லை ஏதாச்சும் நம்மளை குறித்து ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு போல. இந்த அம்மா தான் அது கঠিனமாக உட்காந்துருக்கு போல. நானும் பிரசங்கத்தில் எப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன், சலிக்கவே இல்லை. பார்த்தேன், என்னடா பிரசங்கத்தை முடிச்சிடலாமா, எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஒரு ஆடு மட்டும் காணாமல் போன ஒரு ஆடுன்ற மாதிரி இந்த ஒரு ஆடு மட்டும் ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்குது. அவங்கள பார்க்க பிரசங்கமே வரல சார். பிரசன்னம் போயிருச்சு, பிரசங்கம் வரல. பார்த்தேன் கண்ணு நேரம் அவங்கக்கிட்ட தான் போகுது. நான் யோசித்தேன், என்னாண்டவர் 99 பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த ஒரு அம்மா ஏதோ கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன கோவம்னு எனக்குன்னு தெரில. இல்லை என்ன மாதிரி மூஞ்சி வச்சு அவனாச்சும் ஒருத்தன் இந்த அம்மா தப்பாக அது பண்ணிவிட்டு இந்த அம்மா மேலே பார்த்துருக்கானு தெரியல. என்ன ஒன்றுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், பிரசங்கமே வரல. இத்துடன் என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா. 1 மணி நேரம் செய்தி 3/4 மணி நேரத்தில் முடிச்சு வந்து உட்காந்துட்டேன். செய்தி முடித்த பிற்பாடு பார்க்குறேன் அந்த அம்மா அப்படி தான் உட்காந்துருக்குது. அட கருவன், இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தாக்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே. அந்த அம்மாவுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த ஒருத்தரை பார்க்கும்போது என்னுடைய கவனச்சிதறல கவனம் போயிடுச்சு, பிரசங்கம் போயிடுச்சு, பிரசங்கம் பண்ண முடியல அந்த இடத்துல. அப்போதான் கடவுள் கற்றுக் கொடுத்தாரு, ராஜா பிரசங்கிக்கிறதுன்றது சாதாரணமாக கிடையாது. உனக்கு பிடிச்சவனு உட்காந்துருப்பான், உன்னை சுத்தமாக பிடிக்காதவனு உட்காந்துருப்பான். நீ யாரை பார்த்து பிரசங்கிக்கிறையோ அப்படிதான் அவன் பிரசங்கம் இருக்க போகுது. அதனால தான் சில ஊழியக்காரங்க உஷாரம் என்ன பண்ணுவானாக்கா, சபையில் வந்து பாஸ்டர் பிடிச்ச ஆட்களாக ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லாக உட்கார வச்சுருவாங்க. சிஸ்டர் வாங்கினா சிஸ்டர் பின்னாடி உட்காந்துருக்கீங்க, வாங்க முன்னாடி வாங்க, இல்லை இருக்கட்டும் வாங்க சிஸ்டர் உட்காரு. ஏன் பாஸ்டருக்கு தெரியும், அரைகுறை டிக்கெட் வந்து உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரசங்கமே பண்ண முடியாது. ஏன்? கவனச்சிதறல் உண்டாயிரும், கவனக்குறைவு உண்டாயிரும். அதே போல தான் பாக்ஸர் உள்ள இறங்கின உடனே அவனுடைய மைண்டு ஃபுல்லாக ரெஃப்ரி பக்கத்தில் இருக்கிற கூட பார்க்க மாட்டான். ஆப்போனன்ட்டுடைய முகத்தை பார்த்து மட்டுமே அவன் பாக்ஸிங் செய்யக்கூடியவனாக இருப்பான். ஏன்னாக்க அவனை அடித்து நாக் அவுட் பண்ணால் தான் நான் வெற்றி பெற முடியும். இவருடைய சத்தத்தை, அந்த சத்தத்தை, பின்னாடி இருக்கிற ஆட்கள், சைடில் இருக்கிற ஆட்கள் யாருமே அவன் கண்ணுக்கு தெரியாது. அவன் கண்ணுக்கு தெரியாது எல்லாமே ஒரே ஒரு நபர் மாத்திரமே. அப்படித்தான் அவனுக்கு தியானம் பண்ணும் பொழுது அந்த ஆற்றல் அவனுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எப்போ ஒரு ஆற்றல் வரும் தெரியுங்களா? ஒரே காரியத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் எப்போ வரும் தெரியுங்களா? நீங்கள் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீர்களோ. கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும்,
கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், கடவுளுடைய பிரசனத்தில் உட்காரணும். உட்காரும் பொழுதுதான் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் வருகிறது. அந்த ஆற்றல் என்ன செய்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை மாத்திரம் குறிவைத்து பார்த்து தூக்கக்கூடிய ஒரு வலிமையை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக. ஒரு முறை ஒரு கழுகு பறந்து வந்துச்சு. பறந்து வந்த கழுகு அந்த மான் பார்த்தீங்கன்னாக்க குட்டி நினச்சிச்சு போல. ஆனால் அந்த மான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நார்மல் மானாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 75-80 கிலோ இருக்கும் போல் அந்த மான். கும்பலாக வச்சுட்டு இருக்குது. வந்த கழுகு வந்த வேகத்தில் அப்படியே வந்து பார்த்துட்டு அந்த வந்த ஃபோர்ஸ்லையும் அதனுடைய எஃபர்ட்லையும் என்ன பண்ணுச்சுனாக்கா பார்த்துருச்சு. இப்போ தூக்கி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிருச்சு. வந்த உடனே தன்னுடைய அந்த 2 கால்களையும் வச்சு அதனுடைய ஸ்கின்ல ஒரு குத்தி தூக்குச்சு பாருங்க. பறக்க முடியல, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, கழுகுனால பறக்க முடியல. அப்படியே கேமராவில் காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் கூட சலிக்கல, அந்த மானை கீழே போடவே இல்லை. குத்தி அந்த மானை தன்னுடைய முழு பலத்தோடும் எடுத்துக்கொண்டு மேலே பறக்க ஆரம்பிக்குது. அப்போ கடவுள் சொல்றாரு, அது வந்துருச்சு, பக்கத்தில் வந்த உடனே பெருசுன்னு தெரிஞ்சுட்டு விடலை, தன் முழு பலத்தையும் போட்டு அதை எப்படி தூக்குச்சோ அப்படியே கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் குறிவைத்து, இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இது செய்யுங்க ஆண்டவர் சொல்லி ஜெபித்த பிற்பாடு, சுகத்துக்காக ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த பிற்பாடு பக்கத்தில் போகும்போது பயந்துடக்கூடாது. ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? பயந்துடவே கூடாது, பயத்தை வெளிக்காட்டவே கூடாது. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறபடினாலே தேவன் அதை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பார்க்குற பார்வை வசனத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அப்பா மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் வருகிறது. தியானிக்கும் பொழுது ஒரு ஆற்றலை தேவன் கொடுக்கிறான். நான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், படிக்கிற பாடங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கிற சிலபஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்பாக உட்காந்து வேதத்தை படிங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை படிச்சுட்டு அதை தியானிச்சுட்டு அப்புறம் உங்கள் பாட புத்தகத்தை தொடர்ந்து படிங்க. நீங்கள் படிக்கும் பொழுது சொல்லுங்கள், இதை நான் படிக்கிறேன், எனக்கு தேவன் இதில் சிறந்த ஞானத்தை கொடுத்து இதை எனக்கு முழுவதுமாய் மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தேவன் கொடுப்பார் என்று சொல்லி ஜெபிச்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை காட்டிலும் உங்களை தேவன் சிறந்தவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. தானியேலுடைய நாட்கள்ல 10 மடங்கு என்ன பண்ணாங்க? தானியேலை சமர்த்தராய் கண்டாங்களா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 வாலிபர்களையும் பார்க்கும் பொழுது எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தாங்களா. அவர்கள் தேவனுக்காய் வாழ்ந்தார்கள். தேவனை தியானிக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லா கடினமான காரியங்களையும் தேவன் லெகுவாக்கக்கூடியவராக இருக்கிறார். வசந்த வாசிங்க, முடிக்கலாம் சீக்கிரமா. மத்தேயு 6:22-23. நன்றி ஆண்டவரே, நன்றி. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின், உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக, உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்போ உங்களுடைய லைஃப், உங்களுடைய சரீரத்துக்குடைய ஒரு லைட் எதுனாக்கா தேவன் கண்ணை வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த கண்ணு எப்படி இருக்கணுமா? தெளிவா இருக்கணுமா? கண்ணு எப்பயுமே தெளிவா இருக்கணும். எப்போ உங்களுடைய கண்ணு கெட்டதாய் மாறுது என்றால், கெட்ட காரியங்களை கேட்கும் பொழுதும் கெட்ட காரியங்களை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய கண்கள் கெட்டு போகக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய கண்கள் நன்மையான காரியங்களை பார்த்து நன்மையான காரியங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய கண்கள் தெளிவடைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த 1 hour உட்காந்துருக்கீங்களா, எத்தனை பேருடைய கண்ணு தெளிவாகுது தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஆமாம் சார், நான் முன்னாடி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் தப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கட்டாயம் எனக்கு உதவி செய்வார். நான் இனிமேல் எப்படி பார்க்க போகிறேன்னாக்க, நடக்காதுன்ற வியூவில் பார்க்க போகிறதில்ல, கர்த்தர் எனக்கு செய்வான்ற வியூவில் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. அப்போ உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குங்க? வெளிச்சமாக இருக்கும். சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், வீட்டு காரியங்கள், எல்லா காரியங்களையும் பிரதிபலிக்கக்கூடியதுதான் உங்களுடைய சரீரமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். வெளியில் வர்றீங்க, ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சாதாரணமாக நடந்து போய்கிட்டு உங்களுடைய அப்பியரன்ஸு, உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனு, உங்களுடைய பிஹேவியரு, இதை வச்சே சொல்லிடலாம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. ஆமாவா இல்லைங்களா?
ஸோ ரிச்சாக ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், காரில் வர்றான், எல்லா வசதியோடு இருக்கிறான். அவனை பார்க்கும்போது என்ன சொல்லுவோனாக்க, அவன் வாழ்க்கையில் நல்லா செழிப்பாக இருக்கிறான்பா. அப்போ உங்களுடைய அப்பியரன்ஸ் என்ன காமிச்சு கொடுத்துருதுனாக்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க அப்படின்றோம். எனக்குலாம் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறது பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ்ஸு வீட்டில் 5-6 பேண்ட்டு செட்டை துணி வாங்கி வச்சுருக்கிறேன், தைக்காமல் வச்சுருக்கிறேன். 2 பேண்ட்டு, ஒரு பேண்ட்டு 2 சட்டை புதுசாக வாங்கி வச்சுருக்கிறேன், இன்னும் போடாமல் வச்சுருக்கிறேன். என் ஒய்ஃப் திட்டுவாங்க, வாங்குறியே போட மாட்டேறியே, ஏன்பா? போடுவோம், நல்ல நாள் பெரிய நாள் போடுவோம், கிறிஸ்மஸுக்கு போடுவோம், நியூ இயருக்கு போடுவோம். அது மாதிரி ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய அப்பியரன்ஸ் எதை காட்டுதுனாக்க, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கண்ணு தெளிவாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும், அப்போ உங்கள் வாழ்க்கையை பிரைட்டாக மாற்றணுனாக்கா எதை மாற்றணும்? இந்த இடத்துல லைட்டு பத்தலை, டிம்மாக இருக்குது. அண்ணா என்ன பண்ணாங்க, இன்னொரு லைட்டு போட்டால் கொஞ்சம் என்ன ஆகும்பா, பிரைட்னஸ் கிடைக்கும். அப்படி இன்னொரு லைட்டு போட்டாங்க. இன்னொரு லைட்டு போட்டோன்னு இந்த இடம் எப்படி ஆயிடுச்சு? பிரைட் ஆயிடுச்சு. அப்போ இருளை வெளிச்சமாக மாற்றணுனாக்க அங்கே ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. அப்படியே உங்கள் லைஃப்பை பிரைட்டாக மாற்றணுனாக்க உங்கள் கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், உங்கள் லைஃப் பிரைட்டாக மாறிடும். ஹல்லேலூயா. கண்ணை என்ன பண்ணணுங்க, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிரைட் ஆக்குனீங்கனாக்க உங்கள் வாழ்க்கை பிரைட் ஆகிடும். கண்ணை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எதை கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணணுனாக்க, கண்ணாடி கடைக்கு போனீங்கன்னாக்க எனக்கு கண்ணு சரியாகும், தூரமாக தெரிய மாட்டேங்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு லென்ஸை போட்டு சுற்றி 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 உங்கள் பவர் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற லென்ஸை செட் பண்ணி உங்களுடைய கண்ணாடியை கொடுத்துருவாங்க. கண்ணாடியை போட்ட உடனே முன்பு தூரமாக தெரிஞ்சது இப்போ பக்கமாக தெரியும், முன்பு அலாலியாக தெரிஞ்சது இப்போ கிளியராக தெரியும். என்னாச்சு, இந்த கண்ணாடி முன்பு பார்த்துருந்த பார்வையை மாற்றக்கூடியதாய் மாறி இருக்கிறது போல வசனத்தை படிக்க 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 முன்பு எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ இப்போ பயமே இருக்காது. ஹல்லேலூயா. வசனத்தை படிக்க படிக்க முன்பு இருந்த சந்தேகம் இருக்காது, முன்பு இருந்த பயம் இருக்காது, முன்பு இருந்த நடுக்கம் இருக்காது, முன்பு இருந்த சந்தேகம் உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏன்? கர்த்தரை நம்புகிறவன் செழித்திருப்பான். ஹல்லேலூயா. வசனத்தை படிக்க 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 உங்க கண்ணு தெளிவாய் கொண்டே இருக்கும். சில பேர் சொல்றாங்க, ரொம்ப பைபிள் படிக்காத, கண்ணு சீக்கிரம் போயிடும். யார் அந்த பிரகஸ்பதி? ஃபோன் அதிகமாக பார்த்து கண்ணு போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பைபிள் அதிகமாக படித்து கண்ணு போகுமா? ஏன்னா பைபிளில் ஜீவன் இருக்குது, உயிர் ஓட்டம் உள்ள வசனங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை படிக்க படிக்க உங்களுடைய கண்களுக்கு தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வழியில் உட்கார்ந்துருக்கிற 2 அம்மாவுக்கு சொல்கிறேன், கண்ணாடியை போட்டிருக்கீங்க, படிங்க. படிக்க படிக்க கண்ணாடியை கழட்டிடுவீங்க. ஹல்லேலூயா. வசனத்தை படிக்க 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 உங்களுடைய கண்களுக்கு எப்படிப்பட்ட பார்வை வேண்டுமோ அப்படிப்பட்ட பார்வையை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கண்ணை தெளிவா வச்சுக்கணும். கண்ணை ஒரு நாளும் தெளிவில்லாம ஆக்க, தெளிவான காரியங்களை பார்க்கணும், தெளிவான காரியங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுதுதான் உங்களுடைய கண்கள் தெளிவாக இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் எப்படிங்க இருக்குது, வெளிச்சமா இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு குரு என்ன பண்ணார்னாக்க, தன்னுடைய சீடர்களுக்கு அநேக பயிற்சிகளை கொடுத்தாராம், அநேக சண்டைகளை கற்றுக் கொடுத்தாராம். கற்றுக் கொடுத்த பிற்பாடு அவர்களுடைய கவனத்தன்மை, அவங்க எப்படி மெச்சூர் ஆகியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணார்னாக்க, சீடர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாராம். நிறுத்திட்டு தூரத்தில் ஒரு மரத்தில் என்ன பண்ணார்னாக்க, ஒரு கிளியை கொன்று அந்த கிளியை ஒரு கயிறில் கட்டி ஒரு கிளையில மாட்டி விட்டுட்டாராம். மாட்டி விட்டுட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு கேட்குறாராம், நீங்கள் அந்த இடத்துல என்ன பார்க்குறீங்க? ஒருத்தன் சொன்னா, அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மலையில் நிறைய இலைகள் இருக்குது, கிளைகள் இருக்குது, அந்த கிளையில் ஒரு கயிறு தொங்குது, அந்த தொங்குற கயிறில் ஒரு கிளி தொங்கிக்கிட்டு இருக்குது. சரி நீ போ, அடுத்து நீ வா. அவன் சொல்கிறானா, விட்டான் பாரு பக்கி, நான் பார்த்தேன் பாரு. ஐயா மரம் இருக்குது, சூப்பரு, கிளை இருக்குது, இலை இருக்குது, பூ இருக்குது, பழம் இருக்குது, ஒரு கிளையில் வந்து ஒரு கயிறு கட்டி ஒரு கிளியை தொங்க விட்டுருக்கீங்க. சரி ஓகே. அப்படியே வந்தானுங்க, ஒவ்வொருத்தங்களாம் மாறி மாறி சொன்னானுங்க, எல்லாத்தையும் சொன்னானுங்க. ஒருத்தன் வந்து சொன்னா, ஐயா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, நீ ஃபஸ்ட்டு போய் பின்னாடி நில்லுனாரான். போய் பின்னாடி நின்ட்டான். எல்லா கடைசியாக ஒருத்தனை கூப்பிட்டாரான், ராஜா நீ வாடா. ஏசு கேட்டார்ல, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நீ எலியா, நீ எரேமியா, நீ தீர்க்கதரிசிகள் ஒருவன். சரி ஓகே, எல்லாம் ஃபெயிலு. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னோன்னு இயேசுக்குள்ள சந்தோஷம் ஆயிடுச்சு. வாடா செல்லக்குட்டி, நீ தான்டா கடவுள் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறான்னு சொன்னார்ல. அதே போல் எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டானுங்க. கடைசியாக ஒருத்தனை கூப்பிட்றாரு குரு, கூப்பிட்டு நீ என்ன பார்க்குற சொல்லுப்பான்னு சொன்னாராம். அவன் பாவம் ஒன்றுமே சொல்லியான், நின்றுட்டு பார்த்துட்டு சொன்னானா, எனக்கு ஒரு கிளியினுடைய
கண்ணு மட்டும் தெரியுது அப்படின்னாராம். என்னதுங்க? மரம், கிளை, இலை, கயிறு, கிளி அதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரியல. அந்த கிளியினுடைய கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னாக்க இப்போ குரு என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவையினுடைய கண்ணை நேராக குறிவைத்து யார் அம்பு எய்வார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் குரு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டார். எல்லா பயல்களும் எல்லாத்தையும் சொன்னானுங்க, அதை மட்டும் சொல்லலை. இவன் சொன்னான், குரு அடுத்து என்ன சொல்ல போறான்னு தெரியும் எனக்கு. அந்த கிளியினுடைய கண்ணை பார்த்து குறிவைத்து அம்பு எய்கிறவன் எவனோ அவனே சிறந்தவன் என்று சொல்ல போகிறான் என்பதை அறிந்து கொண்டு நின்று பார்க்குறான். அந்த கிளியினுடைய அந்த கண்ணு மாத்திரம் அவனுக்கு தெரியுது. சொல்றாரு, அடறான்றாரு, எடுக்கிறான், வச்சு ஒரு ஷாட் அடிக்கிறான் பாருங்க. கரெக்டா போய் அந்த காத்துல அந்த கிளி ஆடிக்கிட்டே இருக்குது. அது ஆடும் பொழுது கூட அந்த விண்டு ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி இப்போதான் கொண்டு வந்திருக்காங்க இன்ஜினியரிங்ல. விண்டு ஃபோர்ஸ் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு. சார் அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க விண்டு ஃபோர்ஸ்லாம். இத்தனை தடவை போயிட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இத்தனை தடவை இந்த பக்கம் போயிட்டு வரும். அப்போ எந்த ஸ்பீடில் நம்ம அமிச்சா அது கரெக்டாக வரும் பொழுது அது படும் என்பதை அறிந்து கரெக்டாக அடிக்கிறான். நேராக போச்சு அம்பு கிளியினுடைய கண்ணுல போய் பட்ட உடனே குரு அப்படியே கட்டி பிடிக்கிறார். குரு அப்படியே கட்டி பிடிச்சி சொல்றாரு, டேய் உங்களெல்லாம் தீனி போட்டு வளர்த்தது தான்டா சமம். நான் என்ன சொல்லுவேன்றதை அறிஞ்சு கரெக்டாக எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்து அடித்தான் பத்தியா, அதுதான் ஒரு நல்ல ஒரு வீரனுக்கு அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், அத்தனை பேரும் பார்த்தாங்க, தேவையில்லாததை பார்த்தாங்க. இவன் ஒருத்த மட்டும் எதை பார்த்தானாக்க தேவையானதை பார்த்தான். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உலகம் பார்க்கிறபடி பார்க்கிறவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. உலகம் பார்க்க தவறிய காரியங்களை பார்க்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்குறவங்க கிறிஸ்தவன் கிடையாது. எவராலும் பார்க்க முடியாதபடி பார்க்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் கிறிஸ்தவன். எல்லாரும் தப்பை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் கண்ணுக்கு மட்டும் சரியானது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் தப்பான காரியங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் மட்டும் சரியான காரியங்களை பேசிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் குறைவை பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் மட்டும் நிறைவை பேசிக்கொண்டே இருப்பீங்க. எல்லாரும் வியாதியை பேசுவாங்க, நீங்கள் மட்டும் சுகத்தை பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. சார் உலகம் பேசுகிறபடி பேசுறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கலை சார். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, ரோமர் 12:2. நன்றி ஆண்டவர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆவுங்கள். ஆமா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்னாக்க என்ன அர்த்தங்க? நாங்க இயேசு ஏற்று கொண்டு வந்த பொழுது என்ன பண்ணாக்க, உலகத்தை போல ட்ரெஸ் பண்ணக்கூடாது, உலகத்தை போல மீச வைக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, ஷூ போடக்கூடாது, ஸ்டைல் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களே சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்கனாக்க கிறிஸ்தவங்க அப்படின்னாக்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற அகதிகள் மாதிரி மாற்றிட்டாங்க. இதை கட் பண்ணு, அதை கட் பண்ணு, முடியை கட் பண்ணு, ட்ரெஸ்ஸை கட் பண்ணு, இதை அப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு. ஆளை மாத்திர வேலையிலே மும்முரமாக இருந்தாங்க. ஆனால் ஆளை மாற்றுறது கிறிஸ்தவம் கிடையாது, மனசை மாற்றுறது தான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், ஆளை மாற்றுறதுல இருந்தாங்க. அதை ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார், நான் பாஸ்டர், என்னை எது கடவுள் அழைச்சிருக்கிறாருனாக்கா உங்கள் மனசை மாத்திரம் தானே அழைச்சிருக்கிறாரு. நான் டெய்லரும் கிடையாது, நான் பார்பரும் கிடையாது. முடியை இப்படி விட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் பார்பரும் கிடையாது. ட்ரெஸ் இப்படி போடுன்னு சொல்கிறதுக்கு நான் டெய்லரும் கிடையாது. நான் ஃபேஷன் டிசைனரும் கிடையாது. நான் யாருனாக்கா பாஸ்டர். நான் எதை பிரசங்கிப்படி என்னை கடவுள் அழைத்திருக்கிறாரு? உங்கள் மனசை எப்படி மாற்றணுன்றதுக்காக தான் என்னை கடவுள் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? உலகத்தை போல வாழ்றது கிடையாது, உலகத்தோடு சேர்ந்து வாழ்றது. உலகம் பேசுகிறபடி பேசக்கூடாது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அதுதான் கிறிஸ்தவன். சார் அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு, அடுத்து நமக்கு தான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு வந்துருச்சு தீபாவளிக்கு பண்டு போட்ட பொருள், இவங்களுக்கு வந்துருச்சு தீபாவளிக்கு பண்டு போட்ட வெடி. அப்படி சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துருச்சு சுகரு, இவங்களுக்கு வந்துருச்சு ப்ரெஷரு, அடுத்து நமக்கு தான் வரப்போகுது. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை அவங்களுக்கு வந்துருச்சுல்ல, என்னை விட அவங்க இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களோட இனிப்பு அவங்க கம்மியாக சாப்பிட்டு சுகர் வந்தனால உங்களுக்கு வரணும்னு என்ன சட்டமா?
அவங்களோட நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிட்டா கூட எனக்கு சுகர் வராது அப்படின்னு பேசுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மனமாற்றம். அல்லேலூயா. அதுதான் நேரான பார்வை. அதுதான் உங்களுக்கு துல்லியமான ஒரு பார்வையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுனுடைய ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும் நான் கேட்க மாட்டேன். நானும் பலமுறை பிரசங்கிச்சிட்டோம். கோலியாத் வந்து யுத்த காலத்தில் நிற்கிறான். 9-10 அடி சொல்கிறாங்க. அவ்வளோ உயரமான கோலியாத் வந்து நின்று கொண்டு இருக்கிறான். நின்று கொண்டு இருக்கும் போது எல்லாரும் கோலியாத்தை பார்க்குறாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். என்னதுங்க, ஒரு வேளை முஸ்லீம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான். அந்த பருதாலாம் போட்டு அந்த கண்ணு மட்டும்தான் தெரியும். அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, யாரும் அவங்கள பார்க்க முடியாது. கூடாது கிடையாது, முடியாது. அவங்க ஃபுல்லாக பருதா போட்டிருப்பாங்க, கண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கோலியாத் வந்து நிற்கிறான். இந்த இடம் மட்டும்தான் தெரியுது. மூச்சு விட்டு கண்ணை திறந்து பார்த்து வாய் அசைக்கிறதுக்கு இந்த இடத்த மட்டும் விட்டானுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கானுங்க. டாப் டு உச்சத்துலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கானுங்க. சவுனுடைய சோல்ஜர்ஸுங்க பார்க்குறாங்க, கத்தியை இப்படி விடலாமா, கத்தி அப்படி விடலாமான்னு. ஜி, எந்த பக்கமும் கத்தி விட முடியாது, சுற்றி கவர் பண்ணியிருக்கான். ரெண்டாவது மூஞ்சியில் குத்தலான்னு பார்த்தாலும் குத்த முடியாது, ஹைட்டாக இருக்கிறான். முடிவு பண்ணிட்டாங்க, இவனை ஜெயிக்க நம்மளால முடியவே முடியாதுன்ட்டாங்க. தாவீது அந்த பக்கம் வர அண்ணன்களுக்கு விசாரிக்கிறதுக்காக பார்த்தா பாக்கிங்க சண்டே போல் 40 நாள் சும்மா வந்து நின்றுட்டு இருந்துருக்கு. டேய், உங்களை போய் பார்த்துட்டு சொல்லி அப்பா அனுப்புனார் பாரு, ஸ்விக்கி பாய் அணை அமிச்சாராடா, ஜொமாட்டோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன், உங்களுக்கு நல்ல காரியங்கள் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அண்ணன் கேட்குறேன், டேய் எங்கே வந்த, போடா 40 நாள் சும்மா வந்து நின்றுட்டு இருக்க, கண்ணை மூடிக்கிட்டு இருக்க, போகிறேன் அந்த பக்கம். திட்டிட்டு ஒரு தடவை கேட்குறான், என்ன பிரச்சனைன்னு. பா சண்டைப்பா. சரி, ஒரு ஆளுக்கு சண்டை அவன் கூப்பிட்றான்ப்பா. என்ன அது தப்பாக இருக்குது. அதுவும் அவன் பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்கிறான், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறான், ஒன்றுமே பண்ண முடியலன்றாங்க. தாவீது பார்க்குறான், யார் சொன்னால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறான்ட்டு. உங்களுக்கு எல்லாம் அவனுடைய ஃபுல் கவர் தெரியுது, எனக்கு அவன் நெத்தியில் இருக்கிற கேப் மட்டும் தெரியுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கோலியாத் நெத்தியில் இருந்த கேப்பு தான் தாவீது கோலியாத்துக்கு வச்ச ஆப்பு. ஹல்லேலூயா. இந்த வாரம் போகும்போது ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு போங்க. எங்கே கேப் இருக்குதோ அங்கே ஆப்பு வைக்கக்கூடிய ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அதை பார்த்தவொன்னே எல்லாரும் கோலியாத்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை பார்த்தாங்க, பயப்பட்டாங்க. தாவீது எதையுமே பார்க்கல, நெத்தியை மட்டும் பார்க்குறான். நெத்தியை மட்டும் பார்க்குறான். அந்த நெத்தியில் இவன் கூழாங்கல் போகிற அளவுக்கு கேப் இருக்கான்னு பார்க்குறான். முடிஞ்சு போச்சு. ஏன்? உன்னுடைய கண்கள் நேராய், உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய். எதை பார்க்கணும், முடியாதுன்றதை பார்க்கறதுக்கு கிறிஸ்தவம் தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. பைபிளும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் நமக்கு எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் முடியாத காரியங்களை முடிப்பதற்காக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீது பார்க்குறான். தாவீதுக்கு எப்படி அந்த ஆற்றல் வந்துச்சு அதையும் சொல்லணும்ல. தாவீது உண்டியல் வச்சுருந்தானா. உண்டியல்னா நீங்கள் காசு போகிறது நினைக்கக்கூடாது. கவட்டை இடுப்பில் வச்சுருப்பாங்களா. ஏன் வச்சுருப்பாங்க தெரியுங்களா? கையில் ஒரு தடி வச்சுருப்பாங்களா மேய்ப்பர்கள். தடி எதுக்குனாக்க காட்டு மிருகங்கள் வரும்போது அதை அடித்து விரட்டுறதுக்கு தடியை யூஸ் பண்ணுவாங்களாம். கவட்டை ஒன்று வச்சுருப்பான், அந்த கவட்டை இடுப்பில் சொல்லியிருப்பாங்க. இது எதுக்குனாக்க சம்டைம்ஸு கழுகுகள் வந்து எதிர்பாராத விதத்தில் ஆட்டை பிடிச்சிருமா. பிடிச்ச உடனே பறக்க ஆரம்பித்த உடனே இவன் ஓடி போயெல்லாம் கழுகு பிடிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கனாக்க கவட்டையை கையில் எடுத்து கல் அதில் மாட்டி கரெக்ட் குறி வச்சு அந்த கழுகுகளுடைய கால் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது பிடிச்சி தூக்கிட்டு போகுதுல, அந்த கால் பகுதியை கரெக்டாக குறி பார்த்து பட்டுன்னு அடிக்கும் பொழுது அந்த வலி தாங்காமல் என்ன பண்ணுனாக்க தன்னுடைய பிடிமானத்தை லைட்டாக ரிலீஸ் பண்ணுமா. ரிலீஸ் பண்ண உடனே அங்கே தொங்கி கொண்டு இருக்கிற ஆடு கீழே விழுக ஆரம்பிச்சிருமா. அதை போய் மேய்ப்பர்களை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்களாம். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். கவட்டையில் கல்லை வச்சு மரத்தில் இருக்கிற குருவி அடிக்கிறதுக்கு, பறக்கிற பறவை அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். கழுகு வந்தோன்னு அடிச்சுனாக்கா கண்ணில் போட்டுரும். ஹலோ இருக்கீங்களா? கவட்டையை யூஸ் பண்ணணும். தவறாக யூஸ் பண்ணாக்க உங்கள் கண்ணில் தான் படும். இதை சரியாய் பயன்படுத்தி பழக்கப்பட்டவன் தாவீது. அவனுக்கு ஒரு விஷயத்தை ஷார்ப்பாக எப்படி பார்க்கணுன்றதை தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஆலயத்தில் உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு தேவன் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன் கற்றுக் கொடுக்குறாரு தெரியாது, எதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு தெரியாது, ஏன் பாட வைக்கிறார், ஏன் பிரசங்கிக்க வைக்கிறாரு, ஏன் ஆராதிக்க வைக்கிறார் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்களை குறித்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பல இடங்களுக்கு பல லட்சம் மக்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தாவீது அந்த ஆட்டை தூக்கி கொண்டு பறக்கிற அந்த கழுகுனுடைய காலை எப்படி குறிவைத்து அடிக்கக்கூடிய ஷார்ப் ஐ அவனுக்கு இருந்துச்சோ அதே போட்டனை என்ன பண்றானுக்கு கோலியாத்துக்கிட்ட பயன்படுத்துறான். எந்த பக்கம் விட்டாலும் கத்தி வேலை செய்யாது, ஆனா நான் விடுற கல்லு கரெக்டா போய் அந்த கேப்ல அடிக்கும். அந்த கேப்பு தான் நான் அவனுக்கு கொடுக்குற சவுண்டு வர மாட்டேங்குது. ஆப்பு கிடையாது, ஆப்பு. அவன் ஆப்பு அப்படின்னாக்க அந்த ஆப்பில் ப்ளே ஸ்டோரு, ஜொமோட்டோ, அந்த ஆப்பில் அந்த ஆப்பு கிடையாது, ஆப்பு.
அந்த கேப்பு தான் அவனுக்கு வச்ச ஆப்பு. எல்லாரும் முழுவதும் அவன் மூடி இருக்கிறத பார்த்தாங்க. தாவீது மட்டும் நெத்தியில கொஞ்சம் இடம் தெரியுது, அந்த இடம் போதுமே, அசால்ட்டா அவனை வீழ்த்திடலாமேன்னு சொல்லி அதை மையம் வைத்து அதை நோக்கி அடிக்கிறான். அவனுக்கு வெற்றி உண்டாகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுங்களா, உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ, நடக்காதுன்னு சொல்றாங்களோ, அந்த காரியங்கள் உங்களுடைய கரத்தில் எடுங்க. ஹல்லேலூயா. ஏன்? உங்க கூட ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய பேர் என்ன தெரியுங்க? காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். இயலாதவைகளை இயலும்படி செய்கிற தேவன். அதான் எனக்கு கடவுள் வார்த்தை கொடுத்தார். எனக்குள் இயங்குகிறவரும் என்னை இயக்குகிறவரும் ஆகிய தேவன் என்னால் இயலாதவைகளை எல்லாம் என்னை கொண்டே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயலும்படி செய்கிற இறைவன் அவர். அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினால உங்கள் லைஃப்பில் கரெக்டான விஷயங்களை பார்க்க நல்ல ஒரு மனிதர்களாக மாறுங்கள். ஹல்லேலூயா. தவறான காரியங்களை பார்க்கறது முதல்ல நிறுத்துங்க. தப்பான காரியங்களை யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. தாவீது எப்படி கோலியாத்தினுடைய அந்த சின்ன கேப்பை பார்த்து வெற்றியை தீர்மானித்தானோ, அப்படியே உங்கள் லைஃப்பில் முடியாத காரியங்களை ஃபுல்லாக பார்த்து சோர்ந்து போயிட்டே இருக்காதீங்க. அதன் மத்தியில் முடியும் என்ற ஒரு சின்ன புள்ளி கிடச்சிச்சுன்னா கூட போதும். அந்த புள்ளியை வைத்து உங்களுக்கு தேவன் வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். துப்பறிவாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க கண்டுபிடிக்க முடியாத கேஸை கையில் கொடுப்பாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க போய் துப்பறியும் பொழுது ஒரு சின்ன ஒரு முடி கிடைக்கும். என்னதுங்க? ஒரு சின்ன முடி கிடைக்கும். அதை எடுத்து ஒரு கவரில் போடுவாங்க. கூட நிற்கிற அந்த கான்ஸ்டபிள் சிரிப்பான். நான் கொலை கேஸு, ஒரு சின்ன முடி எடுத்து உள்ளே போடுறாரு, சரியான ஆளு, இவரெல்லாம் துப்பறிவாளரா, தெரியாதனமாக போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பான். அந்த சின்ன முடியை வச்சுக்கிட்டு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறபடினாலே சின்ன துரும்பை கூட அவர்கள் ஆதாரமாய் திரட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களோ, அதன் ஊடாய் நடக்கக்கூடிய சின்ன ஒரு ஹோல்ஸு, ஒரு சின்ன ஒரு துரும்பு, ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கும் என்றால் அந்த புள்ளியை பார்க்க பழகுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, 99% நடக்காத காரியம் குறித்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நடக்கும் என்று சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா அந்த பாயிண்டின் மேல உங்களுடைய பார்வையை வைங்க. இது இருக்குல்ல, கட்டாயமா தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு வந்து மேரேஜ் ஆச்சு, ரொம்ப லேட் மேரேஜ் ஆச்சு. லேட் மேரேஜ் ஆனோன்னு என்ன ஆச்சுனாக்க, அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லேட் மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு பிள்ளை நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவங்க நிறைய டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை கன்சீவ் ஆகிட்டாங்க ஒய்ஃபு. கன்சீவ் ஆனோன்னு என்ன ஆச்சுனாக்க அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்பாஸ் ஆச்சுன்னா எல்லாரும் வந்து பாஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு. அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, இல்லவே இல்லைன்னு சொன்னானுங்கல்ல, இப்போ இருந்து அபாசனா இருக்குல்ல, இதுவே எதை காட்டுதுனாக்க கட்டாயமாக தேவன் கொடுப்பான்றதை காட்டுது. ஹல்லேலூயா. அது சொன்ன உடனே நம்பினாரு பாருங்க. அடுத்த வருஷமே அவங்க மனைவி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து இன்றைக்கு அந்த பிள்ளை ரொம்ப சிறப்பான பிள்ளையா வளர்ந்து வருகிறதை அந்த ஊழியக்காரர் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், லைஃப்பில் முடியாதுன்ற 100 காரியங்களை பார்ப்பதை விட முடியும் என்ற ஒரு சின்ன புள்ளியை பாருங்க. சின்ன புள்ளியை பார்த்துட்டீங்கன்னா போதும். தீர்க்கதரிசி கேட்குறான், வனாந்தர முகமாக போய் பாருன்றான். ஒன்றும் இல்லை போய் பார்த்துட்டு வாடான்றான். திருப்பி போகிறான். சொல்கிறான், கையளவு மேகத்தை பார்க்கிறேன். பார்த்துட்டல, அது போதும் எனக்கு, வாடான்றான். அந்த கையளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இந்த மாலைவில் நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன ஒரு புள்ளி கண்ணில் பட்டுருச்சா, விசுவாசமாக இருங்க. அந்த புள்ளியை நோக்கி பாருங்கள். அந்த புள்ளியை வச்சு உங்கள் வாழ்க்கையை நகர்த்துங்க. அந்த புள்ளியை நோக்கி வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. சொல்ல 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 அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கழுகு எப்படி ஷார்ப்பாக பார்க்குதோ அப்படியே நீங்களும் எதை பார்க்கணும்? முடியுன்ற காரியத்தை பார்க்கணும். முடியாதுன்ற காரியத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பைபிள் தேவையில்லை. 1 hour நான் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில் இருக்கிறவங்க முடியாதுன்றான், நீங்களும் முடியாதுன்றீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஏசி போட்டு ஃபேன் போட்டு நம்ம ஒதுனியல் வந்து பேடு அருமையாக வாசிச்சு, எபினேசர் கீபோர்டு வாசிச்சு, நம்மளுடைய பால்ராஜ் வேறு ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லி, எதுக்கு இதெல்லாம்? வேண்டாத வேலையாக இருக்குல்ல? கிடையாது சார், உங்களால் முடியும். ஹல்லேலூயா. முடியாத காரியங்களை முடிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செத்திருந்தானா கூட கிறிஸ்துவ உங்களோட பரவி இருக்காது. அவர் உயிர் தெளிந்தார் பார்த்தீங்களா, அப்போதான் ஒரு விமோச்சனம் உண்டாயிடுச்சு. அவர் உயிர் தெளிந்து எதை காட்டுகிறது என்றால், உங்கள் லைஃப்பில் செத்து போனதையும் அவர் உயிரோடு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்கு ஸ்தோத்திரம். கழுகினுடைய கூர்மையான பார்வை
அதனுடைய பலனாக இருக்கிறது போல நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை படித்து வாசித்து தியானித்து செபித்து உங்களுடைய பிரசன்னத்தில் உட்காரும் பொழுது எங்களுடைய தியானம் எங்களுடைய பார்வையை சரியாக்குகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நடக்காத காரியங்கள், என்னை கைவிட்டு போன காரியங்கள், முடியாத போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தடயம், ஒரு சின்ன புள்ளியை வைத்து துப்பறிவாளர்கள் எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார்களோ அப்படியே ஒரு சின்ன ஒரு புள்ளியை வைத்து கொண்டு எங்களால் கட்டாயமாக எங்கள் வாழ்க்கையில் விரும்பின காரியத்தை அடைய முடியுமாண்டவர். அதை நாங்கள் பெற்று கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நந்தினி வேலையா பரிச்சையில் அவளுக்கு